முதல் முறையாக கொடைக்கானல் பகுதியில் பல வண்ணங்களில் காலிஃபிளவர்கள் சாகுபடி செய்து அசத்தி வரும் விவசாயி. வெளிநாட்டு விதைகள் மூலம் பல நிறங்களில் காலிஃபிளவர்களை உற்பத்தி செய்யும் விவசாயிக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் கொடைக்கானல் உகர்த்தே நகர் பகுதியை சேர்ந்த பிரபு என்பவர் விவசாயம் மட்டும் இல்லாமல் சாலையோர கடையும் வைத்து நடத்தி வருகிறார். தனது கடையில் வழக்கம் போல கேரட், முள்ளங்கி, முட்டைகோஸ் போன்ற காய்கறிகளை வைத்து வியாபாரம் செய்து வந்த நிலையில் கடையில் பெரிய அளவில் விற்பனை இல்லாததால் அதற்கு மாறாக தனது நண்பரின் உதவியுடன் வெளிநாடுகளில் இருந்து மொத்தம் 5 வகை வண்ணங்களில் காலிஃபிளவர் விதைகளை வாங்கி அதை பயிரிட்டு தற்போது அறுவடை செய்து வருகிறார். நாம் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே காலிஃபிளவரை பார்த்திருப்போம். ஆனால் பிரபு விவசாய நிலத்தினை குத்தகைக்கு எடுத்து தற்போது புதுவிதமாக ஊதா, மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை போன்ற நிறங்களில் காலிஃபிளவர்களை பயிரிட்டு அதை அறுவடை செய்து தன்னுடைய கடை மட்டுமின்றி மற்ற கடைகளுக்கும் விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருகிறார். மேலும் அவர் இது போன்ற மாற்றங்களுடன் உள்ள விளைபயிர்களை பயிரிட்டு அதில் 200 முதல் 350 ரூபாய் வரை லாபம் ஈட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். இவை விட்டமின், புரோட்டீன் சத்துகளுடன் சுவையாக இருப்பதால் கொடைக்கானல் பகுதிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கி செல்கின்றனர். முதல் முறையாக கொடைக்கானல் பகுதியில் பல வண்ணங்களில் காலிஃபிளவர்கள் சாகுபடி செய்யும் பிரபுவை பலரும் பாராட்டி வருகின்றனர். வணக்கம், என் பேர் பிரபு. கொடைக்கானல் செண்பனூர் பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு 6 வருஷமா. உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, நூக்கல், டர்னிப்பு, சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு கோசு, வெள்ளை கோசு, சைனா கோசு, இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய காய்களை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். சாலையோரத்தில் வச்சு விற்கிறதுனால இந்த வெரைட்டியாக அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்குறாங்க. அதுக்காக நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கலராக ஒரு காலிஃப்ளவர் சீடு ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு, ஃபாரின் சீடு. அதை போட்டேன். அதில் இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது. அது நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க, காலிஃப்ளவர் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை விட அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட் தரையில் விளையிற காலிஃப்ளவரை விட கொடைக்கானல் விளையிற காலிஃப்ளவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் எனக்கு வியாபாரமும் நல்லா நடக்குது, மகசூலும் நல்லா இருக்குது. இன்னும் நிறையா பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன்? நான் விவசாயம் ஒரு 6 வருஷமா பண்ணுறேன். இது அவ்வளோதான், சும்மா ஒரு 4 மாதமா 3-4 மாதமா பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ. என்னென்ன கலர் இதில் ஒரு இது நான் ஒரு 5 வெரைட்டியில் போடுறேன், 5 கலரில் போடுறேன். இதில் அந்த பர்பிள் கலரும், அந்த ஆரஞ்சு கலரும், எல்லோ கலரும், க்ரீன் கலரும் கொஞ்சம் நல்லா போகுது. வித்தியாசமாக இருக்கிறதுனால வாங்கிட்டு போகிறாங்க மக்கள்.